தமிழக பட்ஜெட் குறித்து சிறு தொழில்துறை சங்கம், தமிழக சிறு மற்றும் குறு தொழில் சங்கம் மற்றும் இந்திய விவசாயிகள் சங்கம் தெரிவித்துள்ள கருத்துக்களை இப்போது பார்க்கலாம். தொழில்துறையை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக 2088 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்திருக்கின்றார்கள். இதில் குறு சிறு தொழிலுக்காக 560 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மானியம் தொகையாக கடந்த ஆண்டு 80 கோடி ரூபாய் தமிழக அரசு பட்ஜெட்டில் 80 கோடி ஒதுக்கியதை இந்த ஆண்டு 160 கோடியாக அது ஒதுக்கீடு செய்ததை எங்கள் டாக்ஸ் சங்கத்தின் சார்பில் வரவேற்கிறோம். ஆனால் அதே நேரத்தில் தற்பொழுது வழங்க வேண்டிய மானியமே 150 கோடி ரூபாய்க்கு மேல் நிலுவையில் உள்ளது. ஏற்கனவே மக்கள் விண்ணப்பித்தவர்கள் கொடுப்பதற்காக 150 கோடி ரூபாய்க்கு மேல் மானியம் நிலுவையில் உள்ளது. இந்த ஒதுக்கீடு என்பது அனைத்து நிலுவையில் உள்ளவர்களுக்கு சென்று விட்டாலும் வருகின்ற இந்த ஆண்டு முழுமையும் மானியம் கோருவர்களுக்கு இந்த நிதி போதுமானதாக இல்லை என்று எங்கள் குறுந்தொழில் முனைவர் சங்கமான டாக்டின் சார்பிலே நாங்கள் கருதுகிறோம். ஆகையால் இன்னும் கூடுதலாக மானியத்துக்கான நிதியை குறு சிறு தொழிலுக்காக ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை தமிழக அரசுக்கு வைக்கிறோம். காஞ்சிபுரத்தில் மருத்துவ பூங்கா ஆரம்பிக்கிறதா சொல்லியிருக்காங்க. காஞ்சிபுரம் மற்றும் கரூரில் ஜவுளி பூங்கா ஆரம்பிக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதை நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் அதே சமயத்தில் தருமபுரியில் உணவு பூங்கா ஆரம்பித்த மாதிரியே மதுரையில் ஒரு உணவு பூங்கா ஆரம்பிக்கணுங்கிறது நாங்கள் ரொம்ப நாள் கோரிக்கை. எங்களோட தேனி மாவட்டம் இந்த பக்கத்தில் இருக்கிறது நிறைய உணவுப் பொருள் உற்பத்தி நிறைய நடக்குது. அதை இங்கே ஏற்படுத்தணும்னு சொல்லியிருந்தால் அது ஏற்படுத்தாது எங்களுக்கு ஏமாற்றம் அளிக்கிறது. இது போன்ற கிராமங்களில் ஒரு பழமொழி சொல்வார்கள், பழைய முந்தையிலே புதிய கல் என்று. அதே போல் ஒரு சம்பிரதாயமாகத்தான் இந்த பட்ஜெட் இருக்கிறது. எங்களை போன்ற கஷ்டப்பட்டு உழைத்து இந்த உலகுக்கு உணவளிக்கக்கூடிய விவசாயிகளுக்கு எந்த விதமான பலனும் இல்லை. முக்கியமாக நாங்கள் எதிர்பார்த்ததில் இயற்கை விவசாயிகளுக்கு, இயற்கை விவசாயம் செய்யக்கூடிய விவசாயிகளுக்கு ஏதாவது ஒரு திட்டம் இருக்கும் என்று எதிர்பார்த்தோம். அதற்கான திட்டங்களும் அறிவிக்கப்படவில்லை. இது எங்களுக்கு மிக மிக ஏமாற்றம் அளிக்கக்கூடிய விவசாயிகள் கிட்டத்தட்ட 300 விவசாயிகள் தற்கொலை செய்து விவசாயிகள் மரணமடைந்திருக்கிறார்கள். இந்த வறட்சியால், கடன் சுமையால் அந்த விவசாயிகளுக்கு ஏதாவது ஒரு நிவாரணம் கிடைக்கும் என்று எதிர்பார்த்தோம். அது கூட இந்த பட்ஜெட்டில் அறிவிக்கப்படவில்லை. இதுபோன்று சொல்லிக்கொண்டே போகலாம்.